வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பல்ல இட்லி, தோசை, வெண்பொங்கலுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு எதை வச்சு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயை வச்சு நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். இது வந்து பீர்க்கங்காய், பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்து செய்கிறது சாம்பார் மாதிரி. ஆனால் சாம்பார் இல்லை, இதுக்கு சாம்பார் பொடிலாம் எதுவும் சேர்க்குறது இல்லை. இது வந்து திருநெல்வேலி சைடில் இது வந்து கிச்சடின்னு நாங்கள் சொல்லுவோம். பீர்க்கங்காய் கிச்சடி இல்லை பீர்க்கங்காய் கொத்ஸு அந்த மாதிரி சொல்லுவோம். உங்களுக்கு என்ன பேர் விருப்பமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வீடியோவை பீர்க்கங்காய் கிச்சடி செய்முறை பார்ப்போம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து தாளிச்சிட்டு அது கூட ஒரு 2 காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காய் வந்து நான் இன்றைக்கி ஒரு பெரிய பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் கூடவே கடுகு உளுந்து நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நீங்கள் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டும் கலந்தும் சேர்க்கலாம். இந்த மாதிரி பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்து எது உங்களுக்கு விருப்பமோ சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இதில் நிறைய சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா லேசாக ஒரு இனிப்பு கலந்த ஒரு காயாக இருக்கனால கொஞ்சம் காரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிட்டு 2 தக்காளி பழம் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டுருவோம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து லேசாக பரட்டி விட்டுருவோம். ஆக்சுவலாக இந்த எங்கள் ஆச்சிலாம் செய்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூள்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. வெறும் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் காரத்துலேயே இந்த பீர்க்கங்காய் கிச்சடி இல்லை கத்திரிக்காய் கிச்சடிலாம் செய்வோம். நான் கொஞ்சமாக கலருக்காக சேர்த்துருக்கேன். பீர்க்கங்காய் வந்து நல்ல தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கப்பு அளவு இருக்குது. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து லேசாக பரட்டி விட்டுருவோம். பரட்டி விட்டுட்டு இந்த கிச்சடிக்கு வந்து நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்க போகிறேன். பாசிப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதையும் சேர்த்துட்டு போதுமான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதெல்லாம் வேக வச்சு எடுத்துருப்போம். இதில் நிறைய மெத்தட் இருக்குது இந்த பீர்க்கங்காய் வச்சு செய்கிறதுல. நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மெத்தட் செஞ்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பீர்க்கங்காய் வச்சு பீர்க்கங்காய் கத்திரிக்காயும் சேர்த்து நான் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் மூடி வச்சு ஒரு நல்ல சாஃப்டாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துடணும். மூடி வச்சு மிதமான சூட்டில் ஒரு 3லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரை திறந்து பாருங்கள், எல்லா காயும் நல்லா பதமாக வந்திருக்கு. இப்போ வந்து இதை மெதுவாக மசிச்சு விடணும். லேசாக மசிச்சு விடுங்க. பீர்க்கங்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இன்றைக்கி நான் செய்ய போகிற கிச்சடிக்கு வந்து ஒரு சின்ன அளவு புளி கரைச்சி சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்போ நான் இன்னும் கேஸ் ஆன் பண்ணல. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம புளி சேர்த்த உடனே சரியாயிரும். சின்ன எலுமிச்சளவு புளியை ஊற வச்சு தண்ணியில் 1 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. சின்னதாக போட்டால் போதும், ரொம்ப புளி வந்து ஏற்காது. பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து காரம் புளிப்புலாம் அளவாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் மாறிடும். இப்போ புளி கரைச்சலையும் சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். புளி கரைச்சல் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்புலாம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா எதாவது குறைவாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சம் போல் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இனிமேட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிடுவோம். இப்போ எல்லாமே நல்ல பதமாக வெந்துருச்சு. நமக்கு இந்த புளி கரைச்சலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதித்து இறக்கியாச்சுன்னா சூப்பரான பீர்க்கங்காய் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தாராளமாக கொஞ்சம் போடுங்க. இதுக்கெல்லாம் வந்து கொத்தமல்லி தழை தான் நல்ல டேஸ்ட் ஆட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி செஞ்ச உடனே சுட சுட நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீர்க்கங்காய் கிச்சடி வந்து இட்லி, தோசை, வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். நீங்களும் பீர்க்கங்காயை வச்சு இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.